ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 ஜாப்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஜாபோட ரோல் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் சக்ஸஸ் ஸ்பெஷலிஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ரிமோட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாபாக தான் இருக்கும். ஸோ இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ இந்த 5 ஜாப்ஸுக்குமே அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ பாஸ்வேர்ட் வந்து இந்த வீடியோட ஸ்க்ரீனில் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பாஸ்வேர்ட் கிடைக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் என்ட்ரு பண்ணிவிட்டு அன்லாக் லிங்க்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜாபோட எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 to 3 years வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தால் இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது அப்ளை பண்ணுறதுக்கு. ஒன்லி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். அதுவும் உங்களுக்கு 1 to 3 years வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா கஸ்டமர் சக்ஸஸில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கஸ்டமர் ஃபேஸிங் ரோல்ஸில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சைபர் செக்யூரிட்டியில் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எக்ஸலண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிமோட் செட்டப்பில் ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் வில்லிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், கம்பெனிலேருந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஈஸி அப்ளைன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு லிங்க்டின்ல அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா, ஒரு வேளை உங்களுக்கு லிங்க்டின்ல அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு லிங்க்டின்ல அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பேஜ்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஈஸி அப்ளைன்னு காட்டும். இதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ எவால்வேட்டருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ரிமோட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாபாக தான் இருக்கும். ஸோ இந்த ஜாபோட மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே இந்த ஜாப்க்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். நீங்கள் ஹிந்தியில் ஃப்ளூவெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷில் ஃப்ளூவெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு டிஜிட்டல் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ராங் கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசனிங் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஜென்ஏல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா அது ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியன் கல்ச்சர் பற்றி உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து அவங்க மினிமம் குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸலண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து போத் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எடிட்டிங் ஸ்கில்ஸ் இருந்தது அப்படின்னா அது ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மினிமம் குவாலிஃபிகேஷன், ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன், கம்பெனியோட கல்ச்சர், கம்பெனிலேருந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு செட் ஆச்சுன்னா மட்டும் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளைன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல அட்டாச்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ரெஸ்யூமை அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்கள் எஜுகேஷன் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இதை தவிர சம் கொஷின்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக சப்மிட் அப்ளிகேஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதாக. ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அசோசியேட்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ இந்த ஜாபுக்கு சேலரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப் டு 3 LPA வரைக்கும் தராங்க. ப்ளஸ் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு இன்சென்டிவ்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ்லாம் தெரிஞ்சிருக்கணும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நேட்டிவ் ஸ்பீக்கராக இருக்கணும். தெலுங்குக்கு ஆர் தமிழுக்கு ஆர் ஹிந்திக்கு வந்து நீங்கள் நேட்டிவ் ஸ்பீக்கராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அது ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் கரண்ட்லி அவங்க ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பர் வீக்குக்கு 6 days ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்வியூக்காக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அவங்களே வந்து லிங்க்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க எதில் போய் ப்ரிப்பேர் பண்ணணுன்னு. ஸோ இது வந்து தமிழுக்கு. ஸோ நீங்கள் தமிழ் பீப்புள்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோஸ்லாம் ரெஃபர் பண்ணி நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நீங்கள் தெலுங்கு பீப்புள்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோஸ்லாம் ரெஃபர் பண்ணி நீங்கள் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே அப்ளை நவுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த இடத்துல அப்ளை வித் ரெஸ்யூம்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ரெஸ்யூமை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு உங்கள் எஜுகேஷன் டீட்டெயில்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கீழே சம் கொஷின்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு செக் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதாக. ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா அசோசியேட்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ரிமோட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாபாக தான் இருக்கும். ஸோ இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ இந்த ஜாபோட குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் நல்லா இருக்கணும், ப்ளஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க. உங்களுக்கு நல்ல எஜுகேஷன் பேக்ரவுண்ட் ப்ளஸ் உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர இந்த ஜாபோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளைன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஆட்டோ ஃபில் வித் ரெஸ்யூம் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமே யூஸ் பண்ணி நீங்கள் ஆட்டோ ஃபில் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே அப்ளை மேனுவலின்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி நீங்களே மேனுவலாக கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே யூஸ் மை லாஸ்ட் அப்ளிகேஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி உங்கள் லாஸ்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் அப்ளை மேனுவலி கிளிக் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அப்ளை மேனுவலி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி இந்த கம்பெனியில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி சைன்இன் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இங்கே கிரியேட் அக்கௌண்ட் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு இது எல்லாத்தையும் நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு கிரியேட் அக்கௌண்ட் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் சைன்இனுக்கு போயிட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது என்ட்ரு பண்ண இமெயில் ஐடி பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி சைன்இன் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சர்ச் இன்ஜின் எவால்வேட்டருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்ட் டைம் ஜாப் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓப்பனிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஓப்பனிங் தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டைம் ஷெட்யூலு எவ்வளோ வந்து உங்களுக்கு பே பண்ணுவாங்க. ஸோ பே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப் டு $4 வரைக்கும் பர் ஹவருக்கு உங்களுக்கு பே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பர் வீக்குக்கு நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் 8 hours அந்த மாதிரி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இந்த ரோலில் கிடைக்கிது, உங்களுக்கு என்னென்ன ரெக்யூர்மெண்ட்ஸ்லாம் இருக்குது இந்த ரோலில், ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயம்லாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல அவங்களே சொல்லியிருக்காங்க எப்படி அப்ளை பண்ணணும்னு. ஸோ நீங்கள் இந்த லிங்க் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் சைன் அப் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த லிங்க்குள்ளே போயிட்டு நீங்கள் சைன் அப் பண்ணிட்டதுக்கப்புறம் உங்கள் இமெயிலெலாம் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சைன் அப் பண்ணும்போது என்ட்ரு பண்ணியிருப்பீங்களா இமெயில் ஐடி பாஸ்வேர்ட், அதை வந்து நீங்கள் லாகினில் என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் ப்ரீ குவாலிஃபிகேஷன் டெஸ்ட்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இப்படி தான் அப்ளை பண்ணணும். சைனப் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். அதுக்காக நீங்கள் சைன் அப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் உங்கள் இமெயில் ஐடியெல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு சைன் அப்பில் அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணணும். ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரீ குவாலிஃபிகேஷன் டெஸ்ட்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த ஜாபுக்கு இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த 5 ஜாப்ஸுக்குமே அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.